வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். எம்டி என்று அழைக்கப்படும் எம்டி வாசுதேவன் நாயர் மலையாளத்தில் மிகச்சிறந்த கதாசிரியர், எழுத்தாளர், திரைக்கதையாசிரியர், தயாரிப்பாளர், இந்த மாதிரி பல்வேறு அவருக்கு ரூபங்கள் உண்டு. அதில் குறிப்பாக உலகநாயகன் கமல்ஹாசன் மலையாளத்தில் நடித்த கன்னியாகுமரி திரைப்படம், KS சேதுமாதவன் இயக்கிய படம். அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அவர் தான், அந்த கதையும் அவரோடது தான். ஸோ அவருடைய 9 கதைகளை லேட்டஸ்டாக மனோரதங்கள் அப்படின்னு சொல்லி தயாரித்து அதை ZEE5ல வெளியிட்டிருந்தாங்க. ஜூலை 2024 அதோடைய ஒவ்வொரு கதைக்கு முன்னாடியும் உலகநாயகன் கமல்ஹாசன் தோன்றி அந்த கதையை பற்றி சொல்லுவார். அந்த கதை எங்கே நடந்தது, அந்த கதையோட சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டு அவர் அந்த கதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போவார். அந்த கதை தொடர்ந்து இருக்கும். இப்படி 9 கதைகளுக்கும் அவர் பேசியிருந்தார். அதில் மம்முட்டி, மோகன்லால், ஃபகத் ஃபாசில் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கதாநாயகிகளையும் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் நடிச்சிருந்தாங்க. இப்போ எம்டி வாசுதேவன் நாயர் அவர்கள் உடம்பு முடியாமல் இஸ் நாட் வெல், அன்வெல். இப்போ பேபி மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் பூரண குணமடைந்து விரைவில் வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் வேண்டிக்கிறோம். அவருக்கு ப்ரேயர்ஸ் ஃபார் விஷிம் ஸ்பீடி ரெக்கவரி ஃபார் எம்டி வாசுதேவன் நாயர். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பிக் பாஸ் 7 சீசனை உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கினார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிக் பாஸ் கமல்ஹாசன் அவர்களுக்கு ரொம்ப கரெக்டாக பயன்படுத்துறது. அவர் அதை அழகாக பயன்படுத்தினார். ஏன்னா 2018லேருந்து 2028 ஒரு 4 ஆண்டுகள் கிட்ட அவர் படங்களில் நடிக்காமல் இருந்தார். ஸோ இப்போ படங்களில் நடிக்காமல் இருந்தப்போ மக்களை சந்திக்காமல் வாரம் மக்களை சந்திச்சோன்னா மக்களுக்கு நமக்குமான அந்த தொடர்பு இப்போ உள்ள தலைமுறைக்கு நம்மளை பற்றி தெரியும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த கேப்பு விடாமல், இந்த என்ன சொல்கிறது, மக்களுக்கும் அவருக்குமான இடைவெளி விடாமல் அவர் வருஷத்தில் ஒரு 15 வாரங்கள், 15-16 வாரம், வார இறுதி வாரம்னா ஃபுல் வாரம் இல்லை, சாட்டர்டே சண்டே அந்த நிகழ்ச்சி தொடங்குறப்ப ஒரு நாள் ஃபைனல், ஒரு நாள் ஒரு 15லேருந்து 17 நாள் வருவார் அந்த 100 நாளில் வார இறுதியில். ஸோ அப்படி மக்களோட தொடர்பில் இருந்தார். அந்த நிகழ்ச்சியில் அவர் என்ன மாதிரி தீர்ப்பு சொல்கிறாரு, எப்படி ஒரு விஷயத்தை கையாளுறாரு, போட்டியாளர்களை எப்படி கொண்டு போகிறாரு, வீக்கெண்டில் அவர் எவ்வளோ சுவாரஸ்யமாக பல விஷயங்களை சொல்கிறாரு, என்ன மாதிரி புத்தகங்களை பரிந்துரை பண்ணுறாருன்னு இப்படி அவர் சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டார். இது அப்போ அந்த காலகட்டத்தில் கமல்ஹாசன் பிஸியாக கிடையாது, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரே தவிர அவர் நடிப்புல பிஸியா இல்ல. 4 வருடங்கள் அவர் படமே நடிக்கல. கடைசியா அவர் விக்ரம் தான் திருப்பி கேப்புக்கு அப்புறம் விக்ரம் நடிச்சு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. ஸோ கமல் அந்த இடைவேளையை சரியா பயன்படுத்திக்கிட்டார். ஆனா இவருக்கு ஏன் மைனஸா போகுது அப்படின்னா, விஜய் சேதுபதி இப்ப பயங்கர பிஸியா இருக்கக்கூடிய ஒரு நடிகர். பல படங்கள்ல வில்லனா நடிக்கிறாரு, பல படங்கள்ல கதாநாயகனா நடிக்கிறாரு. ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. ஆல்ரெடியே வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு சொல்லுவாங்க அவரை. அதிகமான படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இப்ப பிஸியா இருக்கிற நேரத்தில் அவர் பிக் பாஸ் வந்தது அவருக்கு எகென்ஸ்டா போகுது. கமல் சார் மாதிரி இல்ல, கமல் சார் திரும்பி வந்தா நல்லா இருக்கும். அஸ்வின் மாதிரியான கிரிக்கெட்டர் சார் வி ஆர் மிஸ்ஸிங் யூ இன் பிக் பாஸ் சார்னு பதிவு போடுறாரு. முக்கியமான ஆட்கள், விஜய் சேதுபதி ஃபேன்னு சொல்றவங்கலாம் கமல் சார் மாதிரி முடியாது, அவரை நாங்கள் மிஸ் பண்றோம்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் பிராக்டிக்கலாக இப்போ நடைமுறையா இருக்கு. கமல்ஹாசன் ரொம்ப அழகா பிக் பாஸை பயன்படுத்திட்டார் 4 ஆண்டுகள். அதுவே நம்ம கமல் ரசிகர்களே கோச்சுப்பாங்க, கமல் சார் பிக் பாஸ் பண்ணக்கூடாது, படத்துல மட்டும் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோச்சுப்பாங்க. அவர் அவ்வளவு அழகா பயன்படுத்தியே அப்படி இருக்கிறப்ப விஜய் சேதுபதி அவருக்கு இது தேவையில்லாதது. இந்த சீசனோட அவர் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஆர்பியும் மோசமா இருக்கு. அவர் குறிப்பா மண்டே டு ஃப்ரைடே நல்லா இருக்கு, சாட்டர்டே சண்டே நல்லா இல்லை, விஜய் சேதுபதி சொதப்புறாருன்னு சொல்றாங்க. ஓவராலா இது விஜய் சேதுபதிக்கு நெகட்டிவா போயிருக்கு, அன்லைக் உலகநாயகன் கமல்ஹாசன். தமிழ் சினிமாவின் 2ஆம் பாக கலாச்சாரம், அதாவது தமிழ் சினிமாவில் பார்ட் 2 படங்கள் நிறையா வருது. அது சம்பந்தமான சந்தான பாரதி விசஸ் இயக்குனர் சீனு ராமசாமி ஒரு போட்டி, அதாவது ஒரு டிபேட் மாதிரி. சந்தான பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் சினிமாவில் பாகம் 2 என்பது வரவே கூடாது, அது தேவையில்லாத ஒன்று, ஏன் நல்ல படங்களை கெடுக்கிறீங்க? இயக்குனர் சந்தான பாரதி. சினிமா மீதான ஞானம் இல்லாதவர்கள், சினிமாவை தெரியாதவர்கள் தான் பாகம் 2 தேவையில்லை என சொல்வார்கள். இயக்குனர் சீனு ராமசாமி. இதை பொறுத்து நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, இது பொதுவாக 2ஆம் பாகம் வேண்டான்னு சொல்லிட முடியாது, 2ஆம் பாகம் வேணும்னு சொல்லிட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில படங்கள் இப்போ அரண்மனை 1, 2, 3, 4, காஞ்சனா 1, 2, 3, 4, சிங்கம் 1, 2, 3, 4 இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு ஃப்ரான்ச்சைஸு.
ஆனால் சில படங்கள்லாம் வந்து ரெண்டாம் பாகம் பெரிய ஃப்ளாப் ஆயிருக்கு. பாகுபலி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பார்ட் 2 எடுக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. இது முன்னாடியே பண்ணியாச்சு. கல்யாணராமன் படம், அதுக்கப்புறம் ஜப்பானில் கல்யாணராமன் பார்ட் 2 வந்தது. இந்த மாதிரி பல படங்கள் 2.1 ஒரு படம் வந்தது. இப்போ இந்த காலனி டிமாண்டி காலனி 2ன்னு ஒரு படம் வந்தது. இப்படி நிறைய படம் வந்திருக்கு. தோல்வி அடைந்த பார்ட் 2 நிறைய இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, படம் எடுக்கும் பொழுதே இப்போ ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த வெப் சீரிஸ் வந்து 4 சீசன் 5 சீசனா எடுக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கதையை பிளான் பண்ணி எடுக்கிறது. இப்போ பொன்னியின் செல்வன் எடுக்கிறப்பவே பொன்னியின் செல்வன் 2 பாகமா எடுக்க போறோம் அப்படின்னு 2 பாகத்தையும் எடுத்துட்டு முதல் பாகத்தை ரிலீஸ் பண்ணாங்க, 2ஆம் பாகத்தை அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. பாகுபலி எடுக்கும் பொழுதே 2 பாகம் எடுக்க போறோம்னு முடிவு பண்ணி முதல் பாகம் ரிலீஸ் பண்றப்பவே கடைசியில பார்ட் 2 வருதுன்னு போட்டாங்க. இப்ப விக்ரமோட முடிவு ஓப்பன் என்றா தான் விட்டுருக்காங்க. ஸோ விக்ரம் அடுத்த பார்ட் உண்டுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் பொழுதே இப்ப கல்கி வந்து அடுத்த பார்ட் வரப்போகுதுங்கிறது தெரியும். ஸோ அது வருது. இப்ப புஷ்பா 2 மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஸோ இந்த மாதிரி வெற்றி பெற்ற படங்களும் உண்டு. அது எப்படின்னா, எடுக்கும் பொழுதே கதை எழுதும் பொழுதே 2 பார்ட் 3 பார்ட்டா வரப்போகுது அப்படின்னு. இப்போ விடுதலை 2 வந்திருக்கு. அந்த படம் வெற்றியா தோல்வியான்னு நமக்கு போக போதான் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படத்தை எடுத்துட்டு அது நிறைய ஃபுட்டேஜ் இருக்கு, நாங்க வந்து நிறைய எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதை 2 பாகமா பண்ணுனா அது வந்து தேவையில்லாதது. கதைப்படியே நமக்கு ஜென்யூனா என்ன சொல்றது, அது வந்து ஜென்யூனா அடுத்த பார்ட்டு தேவைப்படுது அப்படிங்கிறப்ப அதை நம்ம எடுக்கிறது கரெக்ட். ஸோ அப்படிதான் எடுக்கணும். ஒரு கதையை ஆரம்பிக்கும் பொழுதே இதுக்கு 2ஆம் பாகம் தேவைப்படுது, தெர் இஸ் அ நீட் ஃபார் பார்ட் 2, தெர் இஸ் அ நீட் ஃபார் பார்ட் 3 அப்படின்னு அந்த கதை கேட்கணும். இல்லை நான் வந்து 20,000 அடி எடுக்கிறதுக்கு பதிலாக 1,00,000 அடி எடுத்துட்டேன், இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், இதை 2 பார்ட்டாக பிச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிச்சு போடுறதுங்கிறது வந்து ரசிகர்களையும் ஏமாத்தி எல்லாரையுமே ஏமாத்துறது. அப்படி எடுத்தா படம் ஓடாது. கதைக்கு தேவையா இருந்தா பார்ட் 2 எடுக்கலாம், தப்பு கிடையாது. விடுதலை 2 படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு என்ன சொல்றது, பயங்கர பிரீச்சியா பாடம் எடுக்கிற மாதிரி சாதி அடக்குமுறை, முதலாளித்துவ ஏற்றத்தாழ்வுகள், அதிகார வர்க்க ஒடுக்குமுறை, வர்க்க போராட்டம், கார்ப்பரேட் எதிர்ப்பு, அரச பயங்கரவாதம் என கம்யூனிசம் பேசும் அத்தனை கொள்கைகளையும் பற்றி பேசுவதுதான் விடுதலை பார்ட் 2. ஆனால் இவை அனைத்தும் பக்கம் பக்கமாக வசனம் பேசுவதுதான் படத்தின் பெரும் சிக்கல். கம்யூனிச திராவிட கோட்பாடுகளை பற்றி பிரச்சார படம் என்று வெளிப்படையாக சொல்லலாம். இத்தனைக்கும் இந்த கொள்கைகள் வெற்றிமாறன் படங்களில் ஏற்கனவே பேசப்பட்டவைகள் தான் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கு. எல்லாமே வந்து படம் போரிங்கா இருக்கு. அதாவது என்ன சொல்றது, விடுதலை 2ல நிறைய குழப்பத்திலும் தடுமாற்றத்திலும் எடுக்கப்பட்ட படமா இருக்கு. எடிட்டிங் பிரச்சனையா இருக்கு, எல்லாமே குழப்பமா இருக்கு. இந்த படத்தை பிடிக்கவில்லை என்று சொன்னால் கூட குற்றமாக கருதப்படும். ஆனாலும் உண்மை அதுதான், படம் பிடிக்கலங்கிற மாதிரி தான் நிறைய ரிவ்யூ பார்த்தேன். ஃபேஸ்புக்கில், யூடியூப் ரிவ்யூவர்ஸ் கொடுத்த ரிவ்யூவாக இருக்கட்டும், ட்விட்டர் ரிவ்யூவாக இருக்கட்டும், எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர பிரிச்சியாக இருக்குது, செகண்ட் ஆஃப் ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சித்தாந்தமே தோற்று போன சித்தாந்தம். இந்த நக்சல் பாரிங்கிறது வந்து ஆயுதத்தை எடுத்து அது இங்கே ஜெயிக்கலை. ஸோ அது ஜெயிக்காத அதில் ஈடுபட்டவங்கெல்லாம் பாதை மாதிரி அவங்க வெவ்வேறு அரசியல் பயணங்களில் ஜனநாயகத்தை நம்பி வந்துட்டாங்க. அந்த அழித்தொழித்தல் அப்படி இப்படின்லாம் போய் அது எதுவுமே சரியாக வரல. அது வந்து ஒரு இம்ப்ராக்டிக்கலாக தோற்று போச்சு. ஸோ இந்த படம் வந்து பெரிய அளவு வசூல் சாதனை எல்லாம் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.